தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8வது ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் ஆகிய நிகழ்வுகள் மும்பை புறநகர் மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாண்டு பிரைட் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள கல்வி தந்தை வி. தேவதாசன் கலையரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் தேவதாசன் தலைமை வகிக்க இளைஞரணி அமைப்பாளர் நா. வசந்தகுமார் முன்னிலை வகித்தார். கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய நா. வசந்தகுமார், ஆரே காலனி பாண்டு, சிவகுமார் சுந்தரராஜ், பாலசுப்ரமணியன், வாசி எம்.இ. முத்து, பாண்டு மு. உதயசூரியன், பீவண்டி மெஹபூப் பாஷா, முஸ்தபா, முத்தமிழ் தண்டபாணி, வீரை சோ. பாபு, சதானந்தன், முனைவர் இ. குமாரசெல்வன், இளங்கோ, பழனி, ஜேம்ஸ் தேவதாசன், தலைமை கழக பேச்சாளர் முகமது அலி ஜின்னா ஆகியோர் கலைஞரின் அரசியல் சாதுரியம், எழுத்தாற்றல், நகைச்சுவை பேச்சு, தொலைநோக்கு பார்வை, தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசி கலைஞருக்கு புகழாரம் சூட்டினர். இளைஞரணி துணை அமைப்பாளர் வீரமணி உதயநிதியின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் கழக தொண்டர்கள் முல்லண்ட் பாலமுருகன், பாண்டு சேர்மன் துரை, பூசு அழகர் ராஜா, பி. பேச்சிமுத்து, பெருமாள், து. செல்லத்துரை, ரமேஷ், சரவணன், விஜய், கோவிந்தராஜ், எஸ். நம்பி, எம். எஸ். முத்து, நா. கிருஷ்ணன், எஸ். சுடலையாண்டி, எம். பொன்மணி, கார். இராமன், பி. தில்லை, முஸ்தாக் அலி, எம். அப்துல் லத்தீப், உ. சங்கரசுப்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலைஞருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர்.